ஜோசான் லுகாஸ் தொடர்கிறது. ஓட்டுக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு. மனோஜ் அப்பா. ஹாய் மனோஜ். என்னப்பா வாய் பத்திட்டு இருக்க? ஆண்டி நல்லா இருக்கீங்களா? அவ எப்படி நல்லா இருப்பா? என்ன ஆண்டி கொஞ்சம் உடம்பு பொண்ணை கட்டி வச்ச பாருங்க. சுதி, நான் ப்ரோஃபைல் பார்க்க மாட்டேன். ரொம்ப பேசினா என் செருப்பு எடுத்து அடிச்சுவேன். எப்படி அடிப்ப பாரு, செருப்பு எடுத்து நீ. செருப்பு எடுத்து அடிப்ப. என் அம்மா செஞ்சிருவாங்க. வெறுப்பு எடுத்து காமெடி பண்ணிக்கிறீங்க. அவன் உன் பிளான ஃபுல்லா கேட்டாலே, உன் மண்டாச்சி தான். திருப்பி இப்ப வந்து நீ முடிச்சுட்டு பாப்பா உட்கார்ந்து இருந்தா. உன் பக்கம் இன்னைக்கு ஜெயிக்காது. உன் மண்டாச்சி பக்கம் தான் ஜெயிக்கும். அது அப்படிதான் மீனா. உண்மையான முகம் தெரியற வரைக்கும் தான் பவ்யமா இருக்கிற மாதிரி ஒரு வேஷம் போடுவாங்க. இப்ப பாக்குறோமே, அதுதான் உண்மையான ரோஹிணி. ரோஹிணி இல்ல, கல்யாணி. கரெக்டா சொன்னா பாரு. ரோஹிணி இல்ல, கல்யாணி. நானும் இந்த சட்டி எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தேன். நாளைக்குதான் தெரியும் போகுது கதை. சீரியல் முடிஞ்சு போச்சு. சீரியல் ஓடும் போது தான் பேசக்கூடாது. சீரியலே முடிஞ்சு போச்சு. ரோஹிணி பேரு கல்யாணி. ஆமா, கல்யாணி தான். கல்யாணி எதுக்காக போராடுறா? கல்யாணி ஏமாத்தி கல்யாணம் பண்ணால, சரி, அவங்க கூட வாழணும்னு போராடுறா. ஏமாத்தி யாரு கல்யாணம் பண்ணது? கல்யாணி. அவ எதுக்கு ஏமாத்தினா? அவ எதுக்கு ஏமாத்தினா? அவ ஏற்கனவே கல்யாணத்தை பண்ணிட்டு ஏற்கனவே கல்யாணத்தை பண்ணதை விட்டுரு. ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டா. ஏற்கனவே கல்யாணம் பண்ணதை விட்டுரு. அவளுக்கு ஒரு வீட்டுக்காரன் வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுதானே ஒரு ஒரு தமிழ்நாட்டுல வரக்கூடிய தமிழ் பேசக்கூடிய ஒரு பொம்பளோட அடுத்த வாழ்க்கை நம்ம எடுத்து போகணுமே. சொல்லிட்டு கல்யாணம் பண்ணணும். யாருமே அப்படி உண்மையை சொன்னா எவனும் கல்யாணம் பண்ண மாட்டான். இப்ப நான் இன்னும் எனக்கு 2 பொண்டாட்டி இருக்குது, உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா நீ என்னைய கல்யாணம் பண்ணிப்பியா? 10 பொண்டாட்டி வச்சு இல்ல இது உண்மை நிதர்சனமான உண்மையை நம்ம சொல்லுவோம். அப்ப அவ சைட்ல இருந்து அவ என்ன சொல்ல போறா? அவ ஒரு பையன் வச்சிருக்கா, அவ வாழ்க்கையை காப்பாத்தணும், அவ வாழ்க்கையை கொண்டு போகணும், அவ குடும்பத்தை தூக்கி கொண்டு போகணும். அப்ப மீனாக்கு தெரிஞ்சது இல்ல. மீனா போய் சொல்ல வேண்டியதானே? ஏன் முட்டு கொடுத்துருக்கா? சொல்ல வேணும்னா அவன் என்ன சொல்லிட்டா, ரோகிணி நீ போய் சொன்னா அவன் பையனையும் அவளும் சேர்ந்து செத்துருவோம் சொல்லி மிரட்டிட்டான். அப்படியே மறட்டுவான். என்ன பண்ணுவாங்க? அவ போனா போட்டு புள்ள இருக்குதே, அவ போய்வானு அவ பயந்துகிட்டு சொல்லாம மீனாவ தப்பா பேசுறீங்களே. என்ன மீனா தப்பாவும் பேசல. இப்படிதான் மக்களே எல்லாருமே நாங்க எங்களுடைய இது வரைக்கும் மூவி ரிவ்யூ பார்த்துருப்போங்க. ஒரு சீரியலுக்கு ரிவ்யூ பண்ணி நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம். மக்கள் மத்தியில் நல்லபடியாக ரீச் ஆகிட்டு இருக்குது. அது நாங்கள் யாருமே எதுவும் குற்றம் குறை சொல்லலை. அதில் ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச நபர் தான். அவரை பற்றி நாங்கள் பேசணும் தான் இருந்தோம். அது என்ன கால சூழ்நிலை தெரியல, அன்றைக்கி நம்ம எடுக்க முடியாது போச்சு. அவர் என்ன சொல்லிட்டாரு, குமரன் டைரக்டர் பேர் சொல்லி தான் நீங்கள் சம்பாதிக்கணுமா, அப்படிப்பட்ட சம்பாத்தியம் உங்களுக்கு வேணுமா அப்படிலாம் கேட்டார். இல்லை, இது வரைக்கும் கபாரா ஃபேமிலிங்கிறது ஒரு புது பிராண்டு அண்ணே. புது பிராண்ட்னா இப்போதானே மார்க்கெட்டில் இறங்கிருக்கு. ரெண்டு மாதம் கூட ஆகலைண்ணே. ஒரு வருமானம் ஒன்றும் கிடையாதுண்ணே. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுண்ணே. ஒரேடியா எங்கள் மேலே வெறுப்பு திணிக்காதுங்கண்ணே. அந்த அளவுக்குலாம் நாங்கள் இது யூடியூப்ல தம்பி நீ யூடியூப்ல போட்டு இப்படிதான் சம்பாதிக்கணுமா, குமரன் டைரக்டர் போட்டு தான் சம்பாதிக்கணுமா, அப்படி போட்டு என்ன குமரன் அவர் எனக்கு தெரியுண்ணே. அவரை பற்றி எனக்கு தெரியுண்ணே. எல்லாரையும் எனக்கு தெரியுண்ணே. இப்போ நான் ஒரு 10 வருஷமா போராடி இருக்கேண்ணே. சும்மாலாம் இல்லைண்ணா, 10 வருஷமா ஒரு சினிமாவில் சாதிக்குன்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருந்தேனே. ஏதோ ஒரு கால சூழ்நிலை, ஏதோ ஒரு சின்ன 2-3 வாய்ப்பு வந்தாலும் என் ஃபேமிலியை விட்டு விலகி போகிற மாதிரி இருக்கும்போது நான் என்னென்ன பண்ண முடியும்? எனக்கு ஃபேமிலி தான் முதல்ல முக்கியம், குடும்பம் தான் முதல்ல முக்கியம். 2வது தான் என்னுடைய கனவு, என்னுடைய ஆம்பிஷன். இதுலலாம் சாதிச்சு போகிற மாதிரி ஒரு நிலைமை வரணும். அதுக்காண்டி என்னுடைய கனவு தான் முக்கியம்னு சொல்லிட்டு குடும்பத்தை அனாமத்தையாக விட்டுட்டு நான் போக முடியும்? குடும்பத்தை நல்லா ஒரு செட்டில் பண்ணிட்டு தானே போக முடியும்? என் பையன் கூட அப்பப்போ சொல்லுவான், எப்பா நீ போப்பா நான் பார்த்துக்கிறேம்மான்மா. சின்ன பையனை விட்டுட்டு போகணும்னு எனக்கு
இதா இருந்துச்சு. நீங்க ஒரு கமெண்ட்ல அப்படி ஒண்ணு சொல்லிட்டுங்க. சரி விடுங்க, மன்னிச்சிடும். மனுஷனா இருந்தா மன்னிச்சிருங்க. ஒரே மொழி பேசுறோம், ஒரே மொழி பேசுதோம், ஒரே கண்ணு இருக்குது, ஒரே கை கால் இருக்குது, மன்னிச்சு விடுங்கண்ணே. என்னண்ணா இதுல என்னன்னா ஆயிர போச்சு. இதுக்காண்டி தான் நான் கேக் வாங்கிட்டு வந்தேன். கமெண்ட்ல இல்ல இவ்வளவு நாள் நம்மளுக்கு கமெண்ட்ல அவ்வளோ இந்த வெறுப்புணர்ச்சியோட யாரும் நம்ம பேசல. ஒரு கலாய்க்கிற மாதிரி பேசியிருப்பாங்க, நல்ல வாழ்த்து சொல்லுமா, நல்லா சிரிக்கிற மாதிரி இன்னும் நல்லா பண்ணுங்க, நம்மளை வாழ்த்துனது அதிகமா இருந்தது. முதல் தடவையா எங்களை இந்த மாதிரி வெறுப்புணர்ச்சியோட அண்ணன் அவர் சொல்லிட்டாரு. அவர் பேர் சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா அவரும் நல்ல மனுஷன் தான். அவரும் 4 இடத்துல நல்லது பண்ணிட்டு தான் இருக்காரு. அவரும் வாழணும், நம்மளும் வாழணும். ஏன்னா தம்பினே முடிஞ்ச கையை பிடிச்சி கூட்டு போனேன், கீழே தள்ளி விடாதானே. மனுஷங்க தானே, எல்லாரும் மனுஷங்க தானே. கேட்டு அப்பா அண்ணன் கொடுத்த கமெண்ட் காட்டி அப்பா கேளு. வாங்கிட்டு வந்தா முள்ளு கேக்க வாங்கிட்டு வந்தாங்க. அதான் அரை கேக்கு. முழு கேக்க வாங்கிட்டு வரும்போது தான் நீங்க கட் பண்ணி தின்ட்டுங்களே. அரை கேக் கூட இல்ல, முக்கா கேக்கு. முழு கேக்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க, எப்படி சாப்பிட்டுட்டாங்க எங்க வீட்டு மக்களே. எல்லாருக்கும் சேர்ந்து சொல்றேன், உங்க மேல ஒரு வெறுப்புணர்வோ இல்ல உங்களை ஏதாவது கேவலமாவோ அசிங்கமாவோ யாராவது ஏதாவது ஒண்ணு பண்றாங்களா, ஜாலியா இந்த மாதிரி கேக் வெட்டி கொண்டாடுங்க. அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. சாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு எந்த பக்கம் இருந்து வேணாலும் வெறுப்புணர்வு வரந்தாச்சுங்க. தடங்கள் வரும், எல்லாமே வரும். என்ன நம்ம எல்லாம் மீறிதான் நம்ம சாதிக்கணும். அப்பா கருத்துதான். என்ன நம்மளாம் விஜய் ஃபேமிலிங்க. நம்மலாம் விஜய் ஃபேமிலியா? விஜய் டிவி ஃபேமிலிங்க. நம்மலாம் விஜய் டிவி ஃபேமிலினா சிறுடிக்கு ஆசை யாருக்குன்னா பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிக்கும். 6 மணிக்கு போடுற டிவி, வேலை கிளம்புற வரை அந்த டிவி சவுண்ட கேட்டுக்கிட்டே வேலை பாக்குறது. திருப்பி வேலை விட்டு வந்து மறுபடியும் அந்த டிவி சவுண்ட கேட்டுக்கிட்டே அடுப்பு வேலையை பாக்குறது. அதெல்லாம் எங்க அம்மா தான். நான் தான், வேற யாரும் கிடையாது. விஜய் டிவி விட்டா எங்களுக்கு நாங்க நீங்க வேணாலும் ஒரு நாள் எங்க வீட்டுல வந்து வாழுங்க, இங்க இருங்க. இந்த விஜய் டிவி எங்க டிவில விஜய் டிவி தாண்டி எதுவுமே ஓடாதுண்ணா. ஏன்னா எங்க மேல அவ்வளவு பெரிய வெறுப்புணர்வு கொடுக்குறீங்க. சம்பாரிச்சிட்டேன்னு சொல்றேங்க, யூடியூப்ல சம்பாதிக்கிறதுக்கு குமரன் சார் தான் உங்களுக்கு கிடைச்சாரான்னு கேக்குறேங்க. குமரன் சார் எத்தனை சீரியல் பண்ணியிருக்காரு, அதுக்குள்ள என் பையன் குசு விட்டான். அந்த டபால்னு கேக்குது பாருங்க. அவனும் எவ்வளவு நேரம் தான் அப்படி செல் அப்படியே வச்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருப்பான். முடியல. எல்லாரும் மனுஷங்க தான், இயற்கை அது. எப்படி என் பையன் ₹1 சம்பாதிக்கல. நாங்க இதுவரை கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கிறோம். நாங்க என் பையன் அப்படியே ஹேண்டில் பண்ணி அப்படியே கேமரா அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதுல குசு விட்டான். அவனாலே தாங்க முடியல. அப்படி நாங்களாம் தட்டு தரு மாதிரி வந்துகிட்டு இருக்கோண்ணா. முடிஞ்சா கை கொடுத்து தூக்கி விடுங்க, இல்லையா விட்டுருங்க. வாழ்க்கையில சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குண்ணா. உங்களுக்காண்டி நான் ஒரு நாள் சப்போர்ட்டுக்கு வருவேன். எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். பூமியில பிறந்த எல்லா மக்கள் மனுஷனுமே எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏன்னா ஒரே மொழி பேசுறோம், ஒரே கண்ணு இருக்குது, ஒரே காது, ஒரே வாயி. எனக்கு வித்தியாசமா ஒரே மூஞ்சி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஒரே வாயி எல்லாமே இருக்குது. நான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா என் மேல வெறுப்பு திணிங்க. சரி நான் ஒரு மிருகமா மாறுறேன். கருப்பாதான் இருப்பேன். அம்மா என்ன வித்தியாசமா தெரியுமா? கலர்ல அந்த உருவத்துல கொஞ்சம் அப்படி இப்படிதானே வித்தியாசம் இருக்கும். என்னன்னா நீங்க பேசுறீங்க, இந்த மேடம் என்ன பண்றாங்க? நானும் சும்மா வரலாம். 10 வருஷம் சினிமாக்காண்டி போராடி இருக்கேன். எங்கெங்க ஏரியாருன்னு எனக்கு தெரியும்னா நிறைய இடத்துல போயிருக்கேன். நிறைய வாய்ப்பு கிடைச்சது. ஒரு சில வாய்ப்புகள் இந்த புள்ளைய தனியா நான் விட்டுட்டு போகக்கூடாது. எனக்கு ஃபர்ஸ்ட் என் குடும்பம், 2ஆவதா என்னுடைய கனவுன்னு நினைச்சேனா. என் குடும்பத்தை செட்டில் பண்ணிட்டு தான் என்னுடைய கனவை நான் சாதிக்கணும். அதுக்கு இப்போ கை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. 10 வருஷம் போராடி இருக்கணும், சும்மாலாம் கிடையாதுண்ணா. நீங்கள் ஒரு சின்ன வார்த்தையில் அப்படி சொல்லிட்டேங்க. இருந்தாலும் உங்கள் மனசுக்கு நீங்கள் நல்லா இருங்க, என் மனசுக்கு நான் நல்லா இருக்கேன். யாரையும் சபிக்கக்கூடாது, யாரையும் வெறுப்புணர்ச்சி வேணாண்ணா. மனுஷங்க தான். வாழ்க வளமுடன். கடைசியாக சொல்லிட்டு போயிடலாமா? உங்களுக்கும் கொஞ்சம் கேக்கு அவருக்கும் கொடுத்துருங்க. வாழ்த்துனதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கேக்கு தரோம், சாப்பிட்டுக்குங்க. சந்தோஷமா இருங்க, நல்லபடியா இருங்க.
இன்னும் நீங்க பெரிய லெவலுக்கு போகணும்.